கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொடூரமாக தாக்கிய ஏற்றுமதி நிறுவன உரிமையாளர் அருண்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான அருண்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பூபதி வழங்க கேட்போம். பூபதி, வணக்கம். யார் இந்த அருண்? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதாவது பொள்ளாச்சியை அடுத்த செட்டிபாளையம் பகுதியில் தென்னை நார் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருபவர் அருண்குமார். இவரிடம் அதாவது 17 வயது சிறுமியின் தந்தை பணியாற்றி வருகிறார். சிறுமியின் தந்தை அருண்குமாரிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அதாவது சிறுமியின் தந்தை மற்றும் தாய் இருவரும் கருத்து வேறு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர். இந்த நிலையில் சிறுமி அவரது பாட்டியின் அரவணைப்பில் இருந்து வருகின்றனர். மேலும் சிறுமி சில நாட்களுக்கு முன்பாக தந்தை பணியாற்றும் காயர் உற்பத்தி நிலையத்தில் பணியாற்றி வந்தார். அப்போது அந்த உரிமையாளர் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுத்தியுள்ளார். இதனால் சிறுமி துன்பம் தாங்க முடியாமல் வேறொரு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அப்போது அந்த நிறுவனத்தில் பணம் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் காயர் உற்பத்தி நிலையத்தின் உரிமையாளர் அருண்குமாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அருண்குமார் சிறுமியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்ட போது பல முறை தாக்கியதாகவும் அதாவது சிறுமியின் தந்தை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சிறுமி தற்பொழுது பலத்த காயத்துடன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதனை அடுத்து சிறுமியின் தாய் மற்றும் சிறுமி பொள்ளாச்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அதாவது அருண்குமாரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தற்போது அருண்குமார் தலைமறைவாக உள்ளார். சிறுமியின் தந்தையிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி பூபதி, தகவல்களை வழங்கியமைக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.